Hey guys, वेलकम बैक टू आवर चैनल। तो हम आगे वापस अनियन के कौन है पार्ट के साथ। तो बेसिकली अनियन का प्री इंटरवल सीन होने वाला है और हम लोगों ने इससे पिछला पार्ट देखा और लिटरली उस पार्ट को देखकर हम लोगों को बहुत सारी क्यूरियोसिटी हुई है कि लाइक रैमो कौन है, अनियन कौन है, रैमो कौन है, अपरिचित कौन है और अम्बी कौन है। तो हम लोगों को अम्बी और अपरिचित के बारे में तो पता लग गया, लेकिन स्टिल वी आर कंफ्यूज अबाउट रैमो कि रैमो कौन है। कि देखने में तो वो बिल्कुल इसकी तरह ही लग रहा है, अम्बी की तरह। तो क्या ये अम्बी में एक थर्ड पर्सनैलिटी आती है कि क्या है उसकी, वो हम लोग देखेंगे अब आगे आगे जैसे मूवी चलेगी। तो जल्दी से इस पार्ट को स्टार्ट करते हैं। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। ये दो சொல்லுங்க. கன்சியூமர் கோர்ட்ல பிரேக் ஒயர் அறுந்துருத்துன்னு அது மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரி மேல கேஸ் போட்டிருந்தேன். கேஸ் எனக்கு ஃபேவரா இருக்கு. எங்க நான் ஜெயிச்சிட போறேனோன்னு ஆள் வச்சு அடி அடி நடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். அந்த ஃபேக்டரி ஓனர் மேல இந்த கேஸையும் பதவி பண்ணும். எந்த ஃபேக்டரி ஓனர் பேர் என்ன? ராகவேந்திரா ஆன்சிலரி யூனிட் அம்பத்தூர். மிஸ்டர் எத்திராஜலு நாயுடு. என்னங்க செத்து போனவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? செத்து போயிட்டாரா? ஆமாங்க, யாரோ அவரை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டாங்களா? பெருமாள். என்னையா பணத்தை எடுத்துட்டு போறாங்க, வந்தாங்களா இல்லையா? வந்துட்டாங்க சார். போய் கூப்பிடியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலகட்டத்துல? நான் பொழப்புத்தால ஒரு நாளைக்கு 4 பணத்தை ஏத்தி இறக்குறோம். டாஸ்மார்க் விட்டா தான் பொழப்பு நடக்கும். சீக்கிரம் வாங்கயா. வந்துட்டான். यार ये पुलिस वाला बहुत फनी உன் பேர் என்ன? நல்லா சொல்லலாம். क्या हर सीन में अलग अलग ஜெயலட்சுமி ஓ போங்க போங்க. ஹலோ, எல்லாரும் கீழே வாங்க. இந்த ஒரு கெட்டப்ப தான் போடாம இருந்தோம், இதையும் போட வச்சிட்டீங்க. அப்பா என்ன சார், எகிப்து மம்மி மாதிரி சுருங்கி போச்சு. பாஸ், அட்டையை விட்டு கொலை பண்றத எந்த கண்ட்ரிலயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஸ்? இல்ல, இதான் முத தடவை. எறும்புகளை விட்டு மிதிச்சதும் எண்ணெய் கொப்பரையில பொரிச்சதும் இதான் முத தடவை. புதுசு புதுசா கொலை பண்றான். அவன் கான்செப்டே புரியல, காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே சார். மாட்டாமலா போயிடுவான். மாட்டுமா அவனுக்கும் இதே மாதிரி சாவுதான். பாஸ், என்ன மயிர் ஏய், இல்ல பாஸ், எவ்வளவு நீள மயிர் பாருங்க. இவ்வளவு நாளா நம்ம தேடிக்கிட்டு இருந்தது கொலகாரம் இல்ல, கொலகாரி. குட். அதை எடுத்து வச்சுக்கோ. லேப் கண்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம். என்ன பாஸ் தேடுறீங்க? ஏதாவது எழுதி வச்சுட்டு போவானே. அதானே. பாஸ், கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ். இந்த கொலைக்கு அவன் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? முந்திரி பக்கோடா, திரிமுன் டகோபா, ரிதிமுன் பட்டாக்கோ, கோப திரிமுண்டா, பக்கோ முண்டா திரி. முந்திரி பக்கோடா எங்க கிடைக்கும்? சாரி சார், இது ஏதோ பொடையோட காடு, சி கடையோட போர்டு. மிருகின ஜம்போ. दोनों भी बहुत फनी कैरेक्टर रहे पुलिस वाले। கேஸ் போட்டேன். அம்பி, என்னடா வாச்சாரி. ஏய், உட்கார்றா. என்னடா இது காயம்? கேஸ் விஷயமா எதிர்கட்சிக்கார ஆள் வச்சு அடிச்சுட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. ஆமா, போலீஸ்க்காவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தாச்சு. ஆ, ஆ. சாரி. இது நம்ம ஃப்ரெண்டு தான், பேரு அயன்புரம் சத்யநாராயணன். நீ கேள்விப்பட்டிருப்பியே, டிவி பத்திரிகை ரேடியோன்னு ஒண்ணு விடாம கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. புதிர் போட்டி ஒண்ணு விட மாட்டாரு. சார் தானே அது? ஹலோ. यार मतलब இப்படி உட்காரு. ये तो बहुत स्ट्रेंज है यार। மார்னிங் மாமா. ஒரு பத்திரிகையில ஜம்பல் போட்டி வச்சிருக்காங்க. எல்லா வார்த்தைகளையும் கழிச்சு போட்டுருவாங்க. நாம சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கணும். நான் எல்லா காம்பினேஷனையும் எழுதி பார்த்துட்டேன், கண்டுபிடிக்க முடியல. சிலது சம்ஸ்கிருதம் மாதிரி தெரிஞ்சது, அதான். சமஸ்கிருதம் தெரிஞ்சவ யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார்.
நீதான் சமஸ்கிருதத்துல ரைட் லெஃப்ட் சென்டர்ல பூந்து யூட்டன் அடிச்சுட்டு வந்து நிப்பியே அதான் ஒன்னாண்ட यार கூட்டு इसका வந்தேன் दोस्त किसको मरवा रहा है? ஜெயிச்சா ஒரு சாம்சங் கலர் டிவி ஃப்ரீயா கொடுப்பாங்க. யூ டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. அஹும் பதம் அம்ப பூதம் கூந்த அம்ப கும்ப அந்த பதஹும் அந்த கூபம் தபிம் குபாம் குபாம் பிங்கம்பா பிங்கம்பா கம்பா கும்பி கம்பா கும்பி பாகம் इसको ये ही नहीं मिलने पता जम्बो है तीन जम मेंगो कि ये जो है वो मेरे अंदर हद है கிருமி போஜனம் சமஸ்கிருதமே தான். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பாவம் பண்ணவாளுக்கு நரகத்துல கொடுக்கிற தண்டனைகளோட பேர். 28 தினசு இருக்கு, மொத்தம் 84 லட்சத்துக்கு மேல. கருட புராணத்துல இத பத்தி டீட்டெயிலா சொல்லிருக்கா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்பா செத்த இந்த கருட புராணத்தை எடுத்துட்டு வரையா? अभी ये बताएगा ना. சின்ன வயசுல பாட்டி சொல்லிதான் எனக்கு இது பத்திலாம் தெரியும். இந்த அந்த கூபம்னா ஆழடைஞ்சு இருட்டான கிணத்துல தள்ளி மிருகங்களை விட்டு சித்திரவதை பண்றது. துரோகம் பண்றவா, கொலை செய்யறவா, மத்த உயிரை மதிக்காதவாளுக்கு இந்த தண்டனை. கும்பி मतलब பாக்கமா? सोचो अपना ही இது खुद ही எல்லாரும் बता கேள்விப்பட்ட रहा है தண்டனை தான். என்ன கப்பறையில போட்டு வாட்டுறது. और इस गधे को ये भी इसने किया था. जो आता है தன்னோட சுயநலத்துக்காக ஜீவன்களை கொடுமைப்படுத்துறவாளுக்கு கொடுக்கிற தண்டனை. மிருகன ஜம்போனா கிருமி போஜனம்னா இது ஒரு மாதிரி ஸ்லோ டெத். ரத்தம் உறிஞ்சிற பூச்சிகளை விட்டு கடிக்க வைக்கிறது. சுய லாபத்துக்காக மக்களை கிருமி மாதிரி துளைக்கிற வழக்கு இந்த தண்டனை. भाई இதுல कितना ज्यादा எல்லா stressful हो रहा பாவங்களுக்கும் है. உண்டான பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. வஜ்ரகண்டகம், க்ஷாரகர்த்தமம், அசிப்பத்திரம், லாலாபக்ஷம். கிறிஸ்டியானிட்டியில ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி இது நம்மளோட கான்செப்ட். என்ன மிஸ்டர் ஐன்புரம், भाई साहब நீங்க கேட்டது கிடைச்சதா? ஹாப்பி தானே? खतरनाक है ரொம்ப தேங்க்ஸ். உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு சாம்சங் கலர் டிவி கிடைக்கும். வர்றேன். வரண்டாம்பி ஐயோ மிஸ்டர், ஏதோ அட்டை மாதிரி தெரியுது. அட்டை நம்ம ஆத்துல எப்படி? நாங்க ஒரு குட்டையை கிளற போயிருந்தோம் மாமா, அங்க இந்த அட்டை ஒட்டிட்டு வந்துருது போல இருக்கு. இப்ப கிளியர் பண்ணிடுறேன். இவன் நேரா வாரானா ரிவர்ஸ்ல வாரானான்னு தெரியலையே. அப்ப நாங்க வரோம் மாமா. வர்றோம். சரிங்க. நமஸ்காரம். அப்ப நாங்க புறப்படுறோம். என்ன வந்த விஷயத்த சொல்லாமே புறப்படுறேன்? அம்பிக்கு தான் உடம்பு சரியில்லையே. பரவாயில்ல மாமி, சொல்லுங்க. நந்தினிக்கு கல்யாணம் பண்றதுக்கு நேரம் வந்துடுத்து. भाई साहब அவளுக்கு சீரா கொடுக்க தாம்பரத்துல ஒரு கிரவுண்ட் நிலம் பார்த்திருக்கோம். அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ ஏன் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தியானா சௌரியமா இருக்கும். அதுக்கு என்ன மாமி, நாளைக்கே பண்ணி கொடுத்துறேன். ஏமா வேற ஆளே கிடைக்கலையா? இது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து லூசுத்தனமா ரூல்ஸ் பேசிட்டு இருக்கோம். நல்லது தானடி, बेचारा ரூல்ஸ் பேசி यार. லஞ்சத்தை குறைச்சிரும். उसका दिल टूट வக்கீல் गया. எதை கொடுத்தாலும் வாங்கிக்கோ. सीरियसली வாங்க. पर इसकी जो लड़की है ना उसकी फैमिली चाहती है कि वो अम्मी से शादी करे. बट वही खुद ही नहीं चाहती लड़की उससे शादी करना. நான் ரெஜிஸ்டர் கிட்ட பேசி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். लड़की की அவருக்கு ஒரு फैमिली 5 ரூபா கொடுத்தா போதும். மத்தவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 1500ல முடிச்சிடலாம். யார் சார் நீங்க? எதுக்கு ரெஜிஸ்டர் 5000? எல்லாம் நாங்க லீகலாவே பண்ணிக்கிறோம். போங்க எல்லாரும். விக்ரவா யாரு? இவங்கதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. மத்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல? लड़कियां पता नहीं क्यों एटीट्यूड है इतना. நான் சொல்ற ஃபார்மேட்ல அடிங்க. நந்தினி, கிரவுண்டோட விலையில 8% ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். என்ன விலைக்கு வாங்குறீங்க? लो जी अम्मी वापस शुरू हो गए. தாம்பரத்துல ஒரு கிரவுண்ட் 12 லட்சம் ஆச்சே. பத்தா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். 12 லட்சத்துக்கு பதிஞ்சா 96,000 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். எங்க போறது? 8 லட்சம் ரூபாய்க்கு தான் பதிரும். பாக்கி 4 லட்சம் அக்கவுண்ட் பிளாக் மணியா? கத்தாத. பிளாக் மணி வச்சிருக்கிறது தப்பு. இந்தியா முன்னேறாத இந்த பிளாக் மணியால தான். முதல்ல அந்த 4 லட்சத்தை கணக்குல காமிச்சு 1,34,640 ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டுங்க. இவ கிட்ட ஃபுல் பேமெண்ட் செக்ல பே பண்ணிடுங்க. 96,000 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியே ஆகணும். ये तो फंसा देता है बंदे को. நான் அப்பவே சொன்னேன் அம்மா கிட்ட. என்ன நடைமுறை தெரியாத ஆளா இருக்கீங்க? எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காளா? ஆமே, தினமும் இந்த ஆபீஸ்ல 100 டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. எல்லாமே அண்டர் வேல்யூ தான். எல்லாரும் இப்படித்தான் வாங்குறா விக்கிறா. எல்லாரும் செய்யறதுனால தப்பு சரின்னு ஆயிடாத நந்தினி. படிச்சவன் நாமளும் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கலாமா? கவர்மெண்ட் ஏமாத்துறது தப்பு. என்னத்த கவர்மெண்ட்
எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டிங் தான் இருக்கும். எல்லாரும் அவசரப்பட்டு தான் இருக்காங்க. वही கட்ட வரி பண்ணல நமக்கா செலவழியறது. बट ये अपनी लवर के लिए भी ऐसा இந்த है, அளவு दूसरे கட்டதே तो போறோம். सबके लिए है, बस இதெல்லாம் நம்ம ये ஏமாத்துறத दूसरे நியாயப்படுத்த सबके கூடாது लिए. நந்தினி. இப்போ நீங்க பண்றீங்களா இல்லையா? சாரி நந்தினி, சட்ட விரோதமா எந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். ஏன் கொஞ்சம் கூட பிராக்டிகலாவே இருக்க மாட்டேங்கிறீங்க? தப்பு செய்யறதும் தப்ப பொறுத்துக்கிட்டு போறதும் தான் பிராக்டிகலா நந்தினி. பத்திரத்தை அடிக்கணுமா வேணாமா? சீக்கிரமா சொல்லுங்க, இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் சொல்ற அமௌண்ட்க்கு அடிங்க சார். இவர் இப்படிதான் ஏதாவது ரூல்ஸ் பேசிட்டே இருப்பாரு. கேஷ் முதல்ல கொடுத்துருங்கம்மா. இந்தாங்க. கணேசா, டாய்லெட்ல போய் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துருவா. This is illegal. நீ கூட இதுக்கு உடந்தையா இருக்கிறது வேதனையா இருக்குது நந்தினி. இங்க என்ன பீரங்கி பேர உள்ள நடந்துட்டு இருக்கு. ஊபரா ரியாக்ட் பண்ணிட்டு போங்க. போய் ஆட்டோல வெயிட் பண்ணுங்க. ஒத்தா செக்யூரிட்டி வந்தா உபத்திரம் பண்ணிட்டு. यार एक मिनट, अगर ये चीज अपरिचित को बता दे तो अपरिचित नंदिनी को मार देगा क्या? यार नहीं, ऐसा नहीं हो सकता, मुझे लग रहा है। रैम्बो आ गया। क्योंकि अपरिचित सबसे बचा लेता है जो गलत काम करता है. Hi, Nandi. என்னது நெத்தியில? Oh, அன்னைக்கு ஓட்ட மூடிட்டு இறங்குறப்ப ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். That's ये nothing. देखो जय, Oh, ये எங்க भी போ? है वो। इधर American रहना coffee चलेगा. shop, Don ये Pepe Rambo Mexican ही है, वो restaurant, भी। or do you want a boogie at the Dublin discotheque, huh? காலேஜ்க்கு போணும். Hey Nandi, we're supposed to be in love. Let's go someplace and do the yo-yo, वो man. रैम्बो और ये सेम है ना? நான் வரல. Why? நீங்க யாரு? என்ன திடீர்னு? शायद I'm अपरिचित ही Rambo, Rambo the सब Rambo लगता है. model, ரெமோ ஒரு gentleman. பேரு. Hey. அவ்வளவுதான். திடீர்னு வரீங்க, திடீர்னு காணாம போயிடுறீங்க. நீங்க யாரு, எந்த ஊரு, அட்ரஸ் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. Nandi, love தான் டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன? blah blah blah. உங்க அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களை பார்த்தது எனக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. உங்க பொய்டிக்கான பேச்சுல நான் அட்ராக்ட் ஆனே, உண்மைதான். Point. ஆனா இப்போ சீரியஸாவே எனக்கு எல்லாமே நீங்க தான், என் ஃபியூச்சரே நீங்க தான் யோசிக்கிறப்போ ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தோணுது. என்ன சந்தேகப்படுறியா? அப்படி இல்ல, கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிரேக் போட்டு யோசிக்கணும்னு தோணுது. என்ன நம்பல? என்ன நம்பல? என்ன பண்ற? பிரபு, wait! मेरे को लगता है मार देगा रैम्बो फाइट को. என்ன நம்பல? साइको है ये। रैम्बो ये नंबर है। पागल हो गया. என்ன இது பைத்தியம் மாதிரி? என்ன நம்பல? நம்புறேன். யோயோ? யா. भाई साहब, मेरे को अब ना ऐसे लग रहा है जो अपरिचित है वही रैमो है, क्योंकि भाई अम्बी तो नहीं बन सकता रैमो. कि अब मेरे को ये भी है कि भाई जो अपरिचित है वो जो जो गलत काम करते हैं उनको सबको मार देते, तो क्या वो नंदिनी को भी मार देगा? कि वो रैमो बनकर उसको समझाएगा, क्योंकि एट द एंड ऑफ द डे नंदिनी भी ठीक लड़की है. अब क्या होगा वो तो अगले पार्ट में पता लगेगा. एग्जैक्टली मुझे भी ऐसा लग रहा है कि लाइक रैम्बो ही है अपरिचित. एंड अम्बी, मुझे लग रहा है इसके 3 रोल्स हैं जो ये एक साथ, मतलब उसकी आत्मा उसमें आ रही है, कभी उसकी आत्मा उसमें जा रही है. मतलब ये बहुत ज़्यादा कॉम्प्लिकेटेड लग रहा है, टू बी वेरी ऑनेस्ट. एंड और जो ये लड़की है नंदिनी, कितना भाव खा रही है. लाइक अम्बी उसको कितना ज़्यादा करता है, बट स्टिल ही लाइक शी इज़ नॉट इवन लुकिंग एट हिम. सो वो चीज़ देख के लाइक बहुत ज़्यादा दुख लगता है. बट मे बी वन डे कि वो नंदिनी अम्बी के साथ कुछ लाइक गॉड नोज. सो मुझे वीडियो काफ़ी, मतलब मूवी बहुत ही ज़्यादा इंटरेस्टिंग लग रही है. वही तो गाइस, यही था हमारी रिएक्शन. आप लोगों को कैसा लगा प्लीज़ कमेंट करके जरूर बताइएगा. अगर अच्छा लगे तो प्लीज़ इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए. और अगर इस चैनल पर नहीं हो तो सब्सक्राइब करिए. बाय.